பஸ் ஆப்ஷன் ஸ்டார்ல கோல்ட் அண்ட் சில்வர் சார்ட்ல நம்மளால பார்க்க முடியுமா? ஆப்ஷன் ஸ்டார்ல நம்ம MCX ட்ரேட் பண்றதுக்காகவே நம்ம வந்து தனி வெப்சைட் இருக்கு, mcx.optionstar.in. கோல்ட் ஃபியூச்சர் அதுக்கு சில்வர் ஃபியூச்சர் ட்ரேட் பண்றதா இருந்தா ஸ்டாக் 1 ஸ்டாக் 2 அப்படி ரெண்டு பாக்ஸையும் நீங்க என்ன பண்ணணும், கோல்டோட ரேட்டை என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கோல்டோட ட்ரெண்ட் நமக்கு கிளியர் கட்டா தெரியும். இன்னைக்கு கோல்டு என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்டாக் 1 ஸ்டாக் 2 நம்ம ரெண்டுலயுமே என்ன பண்ண போறோம், கோல்டோட நம்ம பிப்ரவரி கான்ட்ராக்ட் வந்து லோட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சார்ட் அப்டேட் ஆகும். இதுல வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த STR அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். STR என்ன இருக்கு, ஜீரோக்கு மேல இருக்கு. இப்போ ஜீரோக்கு மேல அந்த லைன் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த ஃபியூச்சரை பை பண்ணிருக்காங்க. கோல்டு வந்து 76,731 இருந்து மேல 76,900 வரைக்கும் மூவ்மெண்டா இருக்கு. அப்போ நம்ம இதை வச்சு நம்மளால கோல்டன் ட்ரெண்டை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இப்போ சில்வர் மார்ச் FUT, இதே மாதிரி சில்வர் மார்ச் FUT ரெண்டு பாக்ஸும் சேமா கொடுத்து ஜஸ்ட் ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்துருக்கேன். இது கொடுத்தோன்னே நமக்கு என்ன இந்த மாதிரி ஜீரோ லைனுக்கு மேல இருக்கா அப்படின்னு நமக்கு வந்து தெளிவா தெரியும். ஜீரோ லைனுக்கு மேல இருந்துச்சுன்னா அக்ரெசிவ் பையஸ் இருக்கான்னு அர்த்தம். ஜீரோ லைனுக்கு கீழ இருந்துச்சுன்னா அந்த கான்ட்ராக்ட் செல் பண்ணிருக்கான்னு அர்த்தம். இங்க நீங்க STRல ஜீரோ லைனுக்கு மேல இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி VWAP மேல இருந்துச்சுன்னா அப்ப பை இருக்குன்னு அர்த்தம். இதே STRல ஜீரோ கீழ இருக்கு, அந்த பிரைஸும் VWAP கீழ இருக்கு அப்படின்னா அவங்க ஃபியூச்சரை செல் பண்ணிருக்கான்னு அர்த்தம். இதை வச்சு உங்களால ஈஸியா மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்.